அம்மா வலிக்கு வந்துட்டாங்க. அம்மா டாக்டர். அம்மான்னு சொல்லணுமா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்களாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான படம்னு சொல்ல ஆசை. ஆனாலும் அந்த படத்தோடைய டைட்டில் அருமையாக இருந்தது. ஸ்வீட் ஹார்ட். ஸ்வீட் ஹார்ட் அப்படியே டைட்டில் வந்து நம்ம வந்து மொழிபெயர்த்தோம்னா இனிப்பான இதயம். இதயம் இனிக்குமா? கடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த டைரக்டர் கடிச்சு பார்த்தாரா இல்லை ஹீரோ நம்ம ரியோராஜ் கடிச்சு பார்த்தாரான்லாம் கேட்காதீங்க. உண்மையாக ஒரு அருமையான கதையை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறாங்க, காதலை எப்படி பார்க்குறாங்க, என்ன டேக் இட் ஈஸியாக போயிட்டுருக்குது. இதில் வந்து பல விஷயங்கள் அது வந்து சில இடங்களில் நமக்கு கொஞ்சம் கல்ச்சர்லெஸ்ஸாக தெரியுது. அதாவது இளைஞர்கள் பண்ணுறது இல்லை. 40-30 வருஷத்துக்கு முன்னாடி 34 வருஷம் 3 மாதம் அப்படின்ட்டு அவங்க கிளைமாக்ஸில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறப்போ நமக்கு பக்குன்னு ஆகுது. நான் ஒரு குடும்பத்தை மொத்தமாக கல்ச்சர் இல்லாமல் காமிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. ஆனாலும் லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது ரியோராஜோட நடிப்பு. என்னடா போன படத்தில் ஓவர் ஆக்டிங், கையில் 500 ரூபா கொடுத்தா 50,000க்கு நடிப்பாருன்னு சொன்னீங்க, இந்த படத்தில் ரியோராஜோட நடிப்பு பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை அதுதான். அவர் நம்மளுடைய ரிவ்யூலாம் பார்த்து திருத்திக்கிட்டாரா என்னன்னு தெரியல. பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். மீட்டருக்கு மேலே ஸ்கேலுக்கு மேலே போகவே இல்லை, அது சொல்லணும். இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோராஜ் சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. 5 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா தனியாக போயிடுறாங்க. அதனால் பெண்கள்னாலே அவர் வந்து வெறுக்கலை, போக பொருளாக பார்க்குறாரு. அதாவது இல் வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுவேன், டேட்டிங் போவேன், அவளோட எல்லாம் பண்ணுவேன், ஆனால் குழந்தை இதெல்லாம் பார்டன், ஐ டோன்ட் லைக் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பெண் இன்னொரு ஆணோட ஜாயினாவை பார்த்ததுன்னா, வீட்டில் மணமகனாக பார்த்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஆண்குள்ளார வலிக்குது. இதுதான் இப்போது இந்த ரியோராஜை அந்த பெண் மட்டும் இல்லைங்க, அவங்க குடும்பமே வெறுக்குது ஒரு கட்டத்தில். ஏன்னா இவர் அவங்க வீட்டில் 7 மாடி பெரிய ஃப்ளாட்டு, நான் உயர்ந்த அடுக்குமாடி கட்டடம், அதில் கால் வலிக்க ஏறி போய் பெட்ரூமில் இருக்கார். அப்போ குடும்பமே பார்த்துருது. அப்போது சவுடாலாக அந்த பொண்ணையும் மாட்டி விட்டு வந்துடுறாரு. இன்றைக்கி தான் நான் வந்து பின்வாசல் வழியாக 7 மாடி பைப் லைன் பிடிச்சி ஏறி வந்தேன், ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு 5-6 முறை வந்திருக்கிறேன், எல்லாம் உன் பொண்ணு கூப்பிட்டு நான் வந்திருக்கிறேன் மெயின் வாசல் வழியாக. அப்போல்லாம் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கீங்க, அப்போ யாருமே கிடையாது அப்படின்னு போட்டு கொடுத்துருவாரு. அந்த பொண்ணுக்கும் திக்குன்னு ஆகிடுது. இப்படிப்பட்டவனா வாழ்கிறதான்னு அந்தம்மா நினச்சிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரியோராஜ் எனக்கு கல்யாணம் பிடிக்காது, குழந்தை பிடிக்காது, குட்டி பிடிக்காது, ஆனால் குட்டி போட மட்டும் பிடிக்குங்கிற ரேஞ்சில் வாழ்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு கட்டத்தில் ஞானோதயம் ஏற்படுது. ஏன் ஏற்படுது, எதுக்கு ஏற்படுது? இது இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டு அவர் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் போய் கன்சியூவ் ஆகியிருக்காங்களா இல்லையா பார்க்குற அந்த ஸ்டிப்பு வாங்க போகிற இடத்துல தனக்கான காண்டங்களையும் வாங்கிடுறாரு. இது வந்து உனக்கு, இது எனக்கு, இது நீ வந்து வாழ்ந்ததுக்கு, இது நான் வாழ போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் நல்லா இருக்குது. அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாப்புல, உண்மையாகவே பாராட்டணும். ஹீரோ ரியோராஜும் ஓவர் ஆக்டிங் இல்லாமல் இந்த படத்தில் ஒழுங்காக நடிச்சிருக்கிறாரு. கிளைமாக்ஸில் மீண்டும் அவர் தாயை சந்தித்தாரா, எந்த சூழ்நிலையில் சந்தித்தார், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா? வாழ்க்கைங்கிறது ஒரு பாடம் தானே. வாழ்க்கையில் பாடங்கள் படிப்படியாக நம்ம படிக்கிறப்போ நம்மளை வந்து அதை மாற்றிடும் இல்லையா? மாறினாரா இல்லையா? அதுதான் கதை, அதுதான் கிளைமாக்ஸ். அவங்க குடும்பம் இவரை ஏற்றுக்குச்சா, இவர் குடும்பமாக வாழ ஆரம்பித்தாரா அப்படிங்கிறது தான் கிளைமாக்ஸ். அந்த பையன் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளாரே ஒரு பொண்ணை பூட்டி வச்சுட்டு 10 நிமிஷத்தில் வரோம் 10 நிமிஷத்தில் வரோன்னு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆக்கிடுறான். அந்த பொண்ணு அதனால் என்ன பாதிப்புக்குள்ளாகிறா, அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படியே காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ரியோராஜ் ஃபுல் காமெடியாக இருக்கிறாரு. வாசுங்கிற ஒரு கேரக்டரில் வர்றாரு ரியோராஜ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க பாதி பேர், 3/4 பேர் இப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது பிடிக்கலாம். கோபிகா ரமேஷ் அவங்க தான் மனுங்கிற கேரக்டரில் வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்க. காதலியாக ஓகே ரியோராஜுக்கு. நம்மள மாதிரி கவர்ச்சி பிரியர்களுக்கு படத்தில் எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. அது மாதிரி அருணாச்சலேஸ்வரன் அவர் தான் அந்த செந்திலுங்கிற அந்த கேரக்டர் PA
அருணாச்சலேஸ்வரன் பிஏங்கிற அந்த கேரக்டர் கிட்டத்தட்ட ரியராஜுக்கு பிஏவாகவே இருக்கிறாரு. இவர் காரில் உட்காந்துக்கிறாரு, அவர் தான் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறது, அந்த மெடிக்கல் ஷாப் ஆண்டிக்கு ரூட் விடுறது எல்லாம். அதே மாதிரி பௌசி அவங்க காயத்ரிங்கிற கேரக்டர்லாம் அந்த செந்திலுக்கு காதலியாக வராங்க. அவங்க காத்திருப்புலாம் ரொம்ப கொடுமை. உண்மையாகவே அந்த வேற ஒரு பொண்ணாக இருந்தால் மூஞ்சிலே அடிச்சிருவோம், அப்படி ஒரு கேரக்டரு இவங்க பண்ணுறது. இவரால் அவர் பாதிக்கப்படுறாரு. கிளைமாக்ஸில் இவங்க அக்கா, அந்த அக்கா கேரக்டர் டாக்டர் கேரக்டராக நடிச்சிருக்க பொண்ணும் பிரமாதம், அம்மா கேரக்டரில் வர்ற அவங்களும் பிரமாதம். இந்த படத்தை ஸ்ரீனித் எஸ் சுகுமார் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு. ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கான ஒரு கதையாக அது தெரியுது. இதை வந்து பிசி இந்த சென்ட்ரல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க, நீ அந்த மாதிரி சென்ட்ரல்லாம் இல்லை, மால்களில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் இந்த சிங்கிள் தேட்டராக இருக்குல்ல, அங்கெல்லாம் இது எப்படி எதிர்பார்க்கப்படும் இல்லை எதிர்க்கப்படுமாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்கிறாரு, வேறு லெவலில் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி புதுமையான கதையம்சோடைய படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜாவை விட்டால் ஆளே கிடையாது. அருமையாக போட்டிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் மற்ற படங்களை காட்டிலும் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரே. ஆமாம், யுவன் சங்கர் ராஜா பேனரில் தயாரிச்சிருக்கிறார் இந்த படத்தை. இந்த படத்துக்கு பாலாஜி சுப்ரமணியம் அவர் தான் ஒளிப்பதிவு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் சரி, தமிழரசனோட படத்தொகுப்பும். இந்த படத்தொகுப்பு தான் சில இடங்களில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணியிருந்துக்கணும். அதுமாதிரி சிவசங்கரோட கலை இயக்கம் அதுவும் பாராட்டுற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் எனக்கு ரியோராஜ் நடித்த படங்கள்லேயே கொஞ்சம் பிடிச்ச படம்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம், அந்த மலையாள பின்ன காதலிப்பார், காதலி ஸ்டூடெண்ட்டாக இருப்பார் ரியோராஜ். இதில் அப்படியே குழந்தை முகத்தோட ரொம்ப நல்லாவே நம்மளை கவர்றாரு. அவருக்காக பார்க்கலாம். அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரசிகர்கள் இருக்கிறனால இந்த படம் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்வீட் ஹார்ட், நம்மளுடைய நார்மல் ஹார்ட்டையும் கவரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்களும் பாருங்கள், மேபி உங்களுடைய நார்மல் ஹார்ட்டையும் இந்த படம் வசீகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.